ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 37ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 37:11. அப்பொழுது அவர் ம். என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஸ்தோத்திரம். இங்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தங்கள் நிலைமையை தன்னிடத்தில் சொல்லுகிறார்கள் என்பதை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை கர்த்தருடைய சமூகத்துக்கு அவங்க காண்பித்து கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில இருந்து அவர்கள் நான் விடுவிக்க போகிறேன் என்பதை நீ அவர்களுக்கு போய் என்ன பண்ணு, சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு போய் என்ன பண்ணார், சொன்னார். அதற்கு முன்பாக அங்க அதற்கு ஒரு பெரிய ஒரு தரிசனங்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்திருப்பார். அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எசேக்கியேலை கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்குக்கு நேரா நடத்துவார். எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். பள்ளத்தாக்கு நேரம் நடத்தும் பொழுது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்து போன எலும்புகளா இருப்பதை எசேக்கியேல் பார்க்கிறார். பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்து போன எலும்புகள். அது கொட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனதோ தெரியல, அதாவது அவர்கள் புதைக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனதோ தெரியல. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த இடத்திற்கு கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போகிறார். வெறும் எலும்பாய் காணப்படுகிறது. எசேக்கியேல் பார்க்கிறாரு, என்ன ஆண்டவரே, சுடுகாட்டு கூட்டோண்டீரே கடைசியில என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனை இருக்கிறப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த உலர்ந்து போன காரியம் உயிர் அடையுமா? தெரியாது. அதற்கப்புறம் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இது உயிர் அடையும். எப்படி உயிர் அடையும் என்றால், நான் நினைச்சேன்னா அதுக்கு உயிர் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்களுக்குள் அனுப்பும் பொழுது, கர்த்தர் தமது வார்த்தையை அவர்களுக்குள் அனுப்பும் பொழுது, அந்த உலர்ந்து போன எலும்பானது மறுபடியும் உயிர் அடைவதை அங்க வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது எலும்பு, அது எலும்பு, உலர்ந்து போன எலும்பு, அதன் மேல் மறுபடியும் நரம்புகளும், அதன் மேல் சதைகளும், அதன் மேல் தோள்களும், அதன் மேல் இரத்த ஓட்டங்களும் மறுபடியும் அது சீரமைக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வருவதை அங்க வசனம் காண்பிக்கிறது. இந்த தரிசனம் சொல்லினதுக்கு அப்புறமா தான் 11வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த தரிசனம் யாருக்குன்னா இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்ப இந்த வார்த்தை யாருக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, உலர்ந்து போன எலும்புகளும் உலர்ந்து போன வாழ்க்கையும் மறுபடியும் உயிரடையும், இது என்னுடைய தயவு. உலர்ந்து போன வாழ்க்கை மறுபடியும் மாறுவது கர்த்தருடைய தயவு. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். மாத்திருக்கோமா? மாறல. நிறைய காரியத்தை திருத்த நினைக்கிறோம். திருந்துறாங்களா? திருத்துறோமா? முடியல. அப்போ ஒருவன் திருந்துவதும், ஒருவன் மாறுவதும், ஒருவன் உயிர்ப்பிக்கப்படுவதும், ஒருவருடைய உலர்ந்த வாழ்க்கை மாறுவதும் யாரால்? கர்த்தருடைய கிருபையால். அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு உலர்ந்து போன வாழ்க்கை மறுபடியும் உயிரடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கா? ஒரு சடலத்தை, மரித்து போன சடலத்தையே உயிர் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு எந்த டெக்னாலஜியாலையும் முடியல. மரித்து போன சடலத்தை உயிரா கொண்டு வர்றதுக்கு எந்த டெக்னாலஜியும் செயல்படல. இங்க எலும்பு கூடுக்கு சதைய நரம்பு எல்லாம் உண்டாக்கி அதை உயிராக்குறது சுத்தமா முடியாத ஒரு காரியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது, மாறவே மாறாது, கிடைக்கவே கிடைக்காது. இனி ஒரு சந்ததி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, இனிதான் ஒரு சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், புறப்பட பண்ணுவேன்,
காரணம், இந்த எலும்புகள் ஒரு நாள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் செயல்பட்டு கொண்டிருந்ததான ஜனங்கள் தான் ஏதோ ஒரு கட்டத்தில் தங்கள் வைராக்கியத்தை இழந்து, ஏதோ ஒரு கட்டத்தில் தங்களுடைய ஜப வாழ்க்கையை இழந்து, ஏதோ ஒரு சூழல் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து மந்தமாகி மரித்து போய் இன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த சேனை எனக்கு தேவை. என்னுடைய பழைய சேனை, என்னுடைய விசுவாசத்தில் இருந்தவர்கள், எனக்குள் நம்பிக்கையா இருந்தவர்கள், அந்த ஆதி அன்புக்கு எந்த அன்பு திரும்புதோ, எந்த இருதயம் திரும்புதோ, அந்த இருதயத்தை நான் மறுபடியும் உயிர்ப்பித்து, அந்த இருதயத்தை நான் மறுபடியும் சேனையாக மாற்றி நான் அவர்களுக்கு உயிர் கொடுப்பேன். அவர்கள் உயிர் அடைவார்கள். யாருக்கு கர்த்தர் உயிர் கொடுப்பாரு? யார் கர்த்தருடைய அன்புக்கு நேராக திரும்புறார்களோ. அங்க நேத்து புதைக்கப்பட்ட எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படல. உலர்ந்து போன எலும்புக்கு விரோதமாக தான், உலர்ந்து போன எலும்புக்கு நேராக தீர்க்க தரிசனமானது என்ன பண்ணப்படுது? சொல்லப்படுது. நேத்து மரித்து இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்ட லாசருக்கு அந்த வார்த்தை இல்ல. 3 நாளைக்கு அப்புறமா லாசருக்கு அந்த வார்த்தை இல்ல. 12 வயது சிறு பெண்ணுக்கு அந்த வார்த்தை கிடையாது. யாருக்கு வார்த்தை? மரித்து பல ஆண்டுகள் ஆனவர்களுக்கு இந்த வார்த்தை. மரித்து பல ஆண்டுகள் ஆனவர்களுக்கு இந்த வார்த்தை. நேற்றைக்கு மரித்தார்கள், புதைத்தோம். கர்த்தருடைய வார்த்தை, உயிரடைந்தார்கள். லாசருடைய சம்பவத்திலே கர்த்தர் 3ஆம் நாள் போய் உயிரை கொண்டு வர காரணம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்கன்னா, லாசருவின் வாழ்க்கையிலேயே கர்த்தர் பொறுமையா உயிர் கொடுத்தார். ஆனா இங்க சப்ஜெக்ட் அதுக்கும் மேல இருக்கு. எப்படிப்பட்ட சப்ஜெக்டா இருக்கு? உலர்ந்து போன எலும்பு, இரத்த ஓட்டை இல்லாத எலும்பு, உடைந்து போன எலும்புகள். அதை நம்ம தியானிச்சோம்னா பல வார்த்தைகள் பிறந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எலும்புகளுக்குள்ள ஒரு உயிரை கர்த்தர் கொண்டு வருவேன்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய கிருபை. அதுதாங்க கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற தயவு. அதுதான் சங்கீதம் 102 சொன்னாரு, 13, நான் சீயோனுக்கு எழும்புவேன். நான் சீயோனுக்கு தயை செய்யும்படி என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். அவர்கள் மரித்தாலும், அவர்கள் மரித்து போயிருந்தாலும், அவர்கள் உலர்ந்து போயிருந்தாலும், அவர்களுக்கு தயை செய்யும்படி நான் மறுபடியும் எழும்புவேன். அவர்களுக்கு தயை செய்யும் நான் எழும்புவேன், நான் தயை செய்வேன். அவன் வாழ்க்கை எவ்வளவு உலர்ந்து போனதாய் காணப்பட்டாலும் அது மறுபடியும் உயிரடையும். அது மறுபடியும் உயிரடையும். அப்போ ஒரு காலம் என்றால் அவர்கள் செயல்பாட்டில் இருந்தவங்க தான். ஆனா ஏன் இப்படி உலர்ந்து போக காரணம் என்ன? நம்ம போன வாரமே சில விஷயங்கள் நம்ம நிறைய காரியம் படிச்சுட்டோம். மங்கி எரிவதற்கான காரணம் நிறைய விஷயத்த படிச்சுட்டோம். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நான் மீதி வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த பிரசங்கத்துக்கு தேவைப்படும். மொத்த பிரசங்கத்துக்கும், அதாவது மொத்த குறிப்பையும் அந்த பிரசங்கத்துக்கே சொல்லிட்டோம்னாக்க சொன்னதையே சொல்வது போல இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் குறிப்பை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம், மன்னிக்கணும், எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் 36ஆம் அதிகாரத்துல, அதற்கு முந்தின அதிகாரத்துல 16, 17 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தால் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியையினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டவர்கள் அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயந்தீர்த்தேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வர காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை உலர்ந்து போவதற்கான காரணம் என்ன? அவர்கள் கிரியைகள், அவர்கள் நடக்கைகள். அவர்கள் கிரியைகள், அவர்கள் நடக்கைகள். ஆனா ஜெபம் பண்ணவங்க தான், அவங்க ஜெபம் பண்ணவங்க தான். ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியம் ஊழியம் பண்ணவங்க தான். கர்த்தருக்கு பலி செலுத்தினவங்க தான், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினவங்க தான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் கிரியையும் நடக்கையும் கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானதாய் காணப்பட்டது.
இன்றைக்கு நாம் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுவது உண்மை. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமான காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்படுவது உண்மை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய தேசத்தில் ஆலயம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. அவருடைய தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருக்கிறார்கள். அவருடைய ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் நடக்கை சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் கண்களுக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களாம், தூர ஸ்திரீயை போல என் கண்களுக்கு முன்பாக அவங்க அருவருப்பானவர்களாய் காணப்படுறான்னு கர்த்தருடைய வார்த்தை பளிச்சுன்னு சொல்லப்பட்டுருச்சு. அப்ப நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியை எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறது என்பதை நாம் ரொம்ப ரொம்ப சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்தது தீர்க்கதரிசிய, ஆனா அவங்க நம்பினது கள்ள தீர்க்கதரிசிய. கர்த்தர் இவர்களுக்கு யாரை கொடுத்தாரு? உண்மையான தீர்க்கதரிசியை கொடுத்தாரு. ஒரு சம்பவம் ஒண்ணு உண்டு. கர்த்தர் தமது தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, தேசத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்றான், எழும்பி ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு. யாரை பிரியப்படுத்துவதற்கு? ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ அவங்களுக்கு முன்னாடி போய் பொய் தீர்க்கதரிசனம் சொன்னவனுக்கு நீ இப்ப என்ன பண்ணு, தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொல்லி அனுப்பி வைப்பார். என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நுகத்தை போல கர்த்தர் பூட்டுவார்னு உண்மையான தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த பொய்யான தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மரத்தால் செய்யப்பட்டதான ஒரு நுகத்தை எடுத்து அதை அவன் தன் கையில் எடுத்து, யாரு? கள்ள தீர்க்கதரிசி எடுத்து அதை தரையில் போட்டு உடைத்து, இப்படியாய் கர்த்தர் உங்கள் நுகத்தை உடைத்து போடுவார் அப்படின்னு தேசத்துக்குள்ள என்ன பண்றாங்க, நிறைய கள்ள தீர்க்கதரிசனம் போய்கிட்டு இருக்கு. அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவன் வந்து நிக்கிறாரு, நீ என்ன பண்ண, மரத்தை தானே உடைச்ச, உனக்கு இப்ப நான் இரும்பு என்ன பண்றேன், இதை நீ உடைச்சு பாரு அப்படின்னு அதே இடத்துல சொல்றாரு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமா இருக்கிறபடினால், துரோகம் பண்ணபடினால் கர்த்தர் உண்மையில் இரும்பு நுகத்தை என்ன பண்ணுவாரு, பூட்டுவாருன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அப்படியே அவன் சந்ததி மாறியது. அப்படியே அவர்கள் இரும்பு நுகத்தால் பூட்டப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு என்ன பண்ணப்பட்டாங்க, கொண்டு போகப்பட்டாங்க. அதே போல சிதேக்கியா ராஜாவின் நாட்டில் ராஜாக்களின் கடைசி அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க. நாளாகமத்தின் கடைசி அதிகாரங்கள், அதாவது 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரமும் 2 நாளாகமத்தின் கடைசி அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னாக்க, அங்க வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கும். மதில்கள் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது, நீ மனம் திரும்பு. மதில்கள் முற்றுகை போடப்பட்டிருக்கு, நீ மனம் திரும்பு. ஆனா ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி சொல்லுமா, கர்த்தர் தேசத்தை என்ன பண்ண மாட்டாரு, அழிவுக்கு விட மாட்டார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு வைராக்கியமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு காவலா இருப்பார்னு இப்படி கிருபையின் வார்த்தைகளை பொய்யா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தேசத்துக்குள் பரப்ப ராஜாவுக்கும் கண்ணு தெரியல. நான் நினைக்கிறேன் ஒரு தீர்க்கதரிசி புலம்பி இருப்பாரு, தேசத்தின் ஆசாரியன் எங்க போனான்னு தெரியல, எனக்கு தேசத்தின் ஆசாரியர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல, பிரதான ஆசாரியன் எங்க போனாருன்னு தெரியல, ஆசாரியன் எங்க போனாருன்னு தெரியல, கர்த்தருக்கு ஆராதனை செய்த ஆராதனை வீரர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. அவர்கள் எல்லோரும் எதை விரும்புகிறார்கள், தங்களுக்கு பிரியமானதை, தங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவதை, தன் இருதயம் விரும்புவதை தீர்க்க தரிசனமா எதிர்பார்க்கிற கூட்டம் இன்றைக்கு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புரியலன்னு நினைக்கிறேன். நாம் நமது விருப்பத்தின்படியே கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்தால் அது தீர்க்க தரிசனம் கிடையாது. அவர் சொல்லுவதை கேட்கறதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது, நான் நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வராதா, அப்ப நீயே பேசிக்க வேண்டியதானே, ஏன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்தோம்? நமக்கு நாமளே எழுதி வச்சுட்டு பேசிக்க வேண்டியது. நமக்கு நாமளே ஒரு பைபிள் எழுதிக்கிட்டு இன்றைக்கு என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இருக்க வேண்டும், நம்மளே ஒரு முத்திரையை போட்டுக்கலாமே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பிரியமானதை தான் தேடினாங்க, தங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதை தான் தேடினார்கள். இன்றைக்கும் சந்தோஷத்துக்காக மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவங்க உண்டு. எப்ப தெரியுமா? ஃபெஸ்டிவலுக்கு, பண்டிகைகளுக்கு. அன்றைக்கு அவர்களை போல அலங்கரிக்கப்பட்ட நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க.
அவ்வளவு ஜோரா இருப்பாங்க. எதற்கு வந்தாங்க? பண்டிகை, சந்தோஷத்திற்காக. என்ன சந்தோஷம்? ஒரு போட்டோ எடுக்கணும். நான் புது வருட ஆராதனை கர்த்தருடைய ஆலயத்தில் காணப்பட்டேன், ஒரு ஸ்டேட்டஸ். நான் கிறிஸ்துமஸ்க்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன், ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ ஒரு 60 பேரு, ஒரு 100 பேரு பாப்பான். அதுல ஒரு சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதை நாடுங்கள்னு வார்த்தை சொல்லுது. கழுதைங்க ஸ்டேட்டஸ்ல போய் என்ன பண்றாங்க? சந்தோஷத்தை தேடுறாங்க. இதுக்கு சபைக்கு வர கூட்டம் ஒண்ணு இருக்கு. இது போலதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுமே உண்மையான தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. இல்ல, கர்த்தர் உன் நுகத்தை உடைப்பார், அவன் தான் தீர்க்கதரிசி, அவன் முன்னாடி எல்லாம் போ. நம்முடைய நடக்கை எதை தேடி போகிறது? தற்பிரியத்தை தேடி போகுதா? நமக்கு பிரயோஜனமானதை தேடி போகுதா? நம் குடும்பத்துக்கு பிரயோஜனமானதை தேடி போகுதா? அல்லது கர்த்தருடைய பிரியத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய நடக்கை செயல்படுது? அவ்வளவு சொன்னாருங்க கர்த்தர். நீங்க அந்த ராஜாக்கள் நீங்க வாசிட்டு இருப்ப நாட்கள் நினைக்கிறேன், நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அவ்வளவு எச்சரிப்பு கொடுப்பாரு. ஏ போகாதரா போகாதரா போகாதரான்னு. இவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஐயோ, யோர்தானை பிளந்து கூட்டு வந்தது இதுக்கா? செங்கடலை பிளந்து கூட்டு வந்தது இதுக்கா? எரிகோவை படைச்சது இதுக்கான்னு சொல்லிட்டுன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிய இக்காலத்துக்கான கிருபை இழந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்களுடைய செயல்கள், அக்கிரமங்கள் மோசமான காணப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருது. எப்பா நீ இப்படிப்பட்ட செய்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ மனம் திரும்பு. பாபிலோன் நேபுகாத் நேச்சர் என்ன பண்றான்? தேசத்தை முற்றுகை போட்டான், மதில் சுவரை முற்றுகை போட்டான். ஏற்கனவே முற்றுகை போட வந்தான், நான் தான் அவனுடைய சிந்தையை திருப்பி அனுப்பி விட்டேன். நீ புத்தி திருந்த மாற்ற, மறுபடியும் என்ன பண்றேன் அவனை நான், அவன் வந்துகிட்டு இருக்கிறான். நீ இப்பவும் திருந்தல அப்படின்னா உனக்கு களி சோறுதான் சொல்லிட்டு முன்னமே தீர்க்கதரிசி விட்டு சொல்ல சொன்னார். தீர்க்கதரிசியும் சொன்னாரு. ஆனா ஜனங்கள் கேட்கல. ஜனங்களோ கேட்கவில்லை. அப்புறமா புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல புலம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? வாசிங்களேன். அந்த புலம்பல ஒரு வாசிங்களேன். 3:54. எரேமியா ஒரு புலம்புவாரு. ம் 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 பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். ஸ்தோத்திரம். இவர் என்ன புலம்புறாரு? தண்ணீர் எங்கள் மேல் புரண்டு எங்கள் தலைக்கு மேல் போனது போல எங்கள் வாழ்க்கை மொத்தமா என்ன ஆயிருச்சு? முடிஞ்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் உலர்ந்து போய் கடக்க காரணம் என்ன? நம்முடைய நடக்கை. அதுவே காரணம் என்று நாம் முற்றுகை போட முடியாது, முத்திரை குத்த முடியாது. இந்த ஜனத்தினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளாய் மாற காரணம் அவர்கள் நடக்கை. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கர்த்தர் கொண்டு வரும் பொழுது மன்னாவை அவர்கள் சோதித்ததால் பாதி பேர் செத்தாங்க. மன்னாவை விட எனக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி சந்தோஷத்தை நாடினவர்கள், தங்களுடைய வயிற்றை சந்தோஷப்படுத்த நினைச்சவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை நமக்கு நல்லா தெரியும். அது வயிற்றுக்குள்ள போய் சேரதுக்குள்ள உயிர் வெளியே வந்துருச்சு. அப்ப யாரெல்லாம் தங்கள் சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கிறார்களோ, எனக்கு சந்தோஷம், என் வயிற்றுக்கு சந்தோஷம், என் கண்களுக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு சந்தோஷம், யார் ஒருவர் தங்கள் சந்தோஷத்திற்காக செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் நடக்கை சரியில்லாதவர்கள் என்று வேதம் முத்திரை போடுகிறது. உலகத்துல முத்திரை போற நடக்க சரியில்லைன்றதை நான் சொல்ல வரல. வேதத்தின் அடிப்படையில எவனுடைய இருதயம், எவருடைய கண்கள், எவருடைய ஆத்துமா தன் சந்தோஷத்தை மாத்திரம். ஏன்னா தற்பிரியனா இருக்கிறவங்கள ஸ்தோத்திரம் எப்படியும் திருத்த முடியாது. தற்பிரியர்களை என்றைக்குமே திருத்த முடியாது. அவங்க என்னைக்குமே பிரகடனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய புகழ அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க.
நீங்க சகோதரிமார்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னா இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். இந்த செல்போன்ல போற பக்கத்துல செல்ஃபி எடுக்கிற புத்தி என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ அன்னைக்கு நம்முடையதான வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் வரும். மெமரிஸ்க்காக நம்ம எடுக்கிறது வேறங்க, தன் அழகை பிரகடனப்படுத்துறதுக்காக எடுக்கிறது வேறங்க. நானும் எனக்கு போட்டோ எடுக்கிற பழக்கம் இருக்கு, என் மனைவிக்கு தெரியும். எங்கேயாவது இடத்துக்கு போனேன் அப்படின்னா அது ஒரு ஞாபகமா 2 போட்டோ அது போன்ல இருக்கும். விசுவாசிங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் போன்ல இது வரைக்கும் என்னைக்கு அதாவது ஸ்டேட்டஸ்ல என் போட்டோ என் மனைவி போட்டோவை பார்த்துருக்கீங்க? இல்ல. வேற யார் நண்பர்கள் போட்டோவை நாங்க வச்சு பார்த்துருக்கிறீங்க? இல்ல. பாத்தீங்களா இல்லையா? கடந்த 5 ஆண்டு நான் ஆச்சு இங்க வந்து. இந்த 5 வருஷ காலத்துல என்னைக்காவது என் நம்பர் உங்களுடைய போன்ல சேவ் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு போட்டோ வந்திருக்குமா? காரணம் என்ன? பிரகடனப்படுத்த கூடாது. யார? மனுஷன. யார பிரியப்படுத்துறீங்க? கர்த்தரையா மனுஷனையா? யார? தெய்வத்தையா மனுஷனையா? யார பிரியப்படுத்துறோம்? அப்ப நாம நம்மளை பிரகடனப்படுத்துறதுக்காக நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய பரல் நடக்கை சரியில்லாதவன் என்று முத்திரை போடப்படுகிறது. நான் செல்ஃபியை உதாரணத்துக்காக தான் சொன்னேன். நிறைய காரியத்துல நம்மை முக்கியத்துவப்படுத்துவது, என் பெயரை முக்கியத்துவப்படுத்துவது, என் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்துவது, இப்படி எதை நான் முன்னாடி வச்சு நான் இல்லாம, என் பேச்சு இல்லாம, என் பேர் இல்லாம அப்படின்னு நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம்னு சொன்னா கர்த்தர் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவார். மனுஷன் நம்மளை முக்கியத்துவப்படுத்துறானா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய தாழ்மையை தரித்து கொள்ள முடியுமோ அது நமக்கு நல்லது. அவன் என்னைய பெருமையா பார்க்கறான், நம்ம கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சோம், கொஞ்சம் இருதயத்துல பெருமை கொள்ள ஆரம்பிச்சோம், கொஞ்சம் அப்படி வர ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது போல இஸ்ரவேல் ஜனங்களை புறஜாதியார்கள் எத்தனையோ விசை வஞ்சித்தாங்க. பிலேயாமுடைய சம்பவம் என்னாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது நயவஞ்சகமா இழுக்கிறான். ஐயோ நீங்க அப்படியாக்கும், நீங்க இப்படியாக்கும், நீங்க எல்லாம் எங்களுடைய ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எங்க ஊருக்குள்ள வந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் கூப்பிடுறான். நயங்காட்டி என்ன பண்றான் சத்துருவானவன்? அந்த வலைக்குள் விழ வைக்கிறதுக்கு இழுக்கிறான். நம்மளும் என்ன பண்றோம்? ஓ நான் ஜெபிக்கிறவன், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன், நான் உபவாசிக்கிறவன், நான் போனா விடுதலை கிடைக்கும், நான் போனா அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் வரும்னு சொல்றாங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா? அது போகும் ஜெபம் பண்றது. ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜபத்துல, நல்லா ஆவியில, நல்லா பாட்டுல நம்ம இருந்தாலுமே அது ஒரு பழக்கமா மாறும். மாசத்துக்கு ஒருக்க போனவங்க வாரத்துக்கு ஒருக்க வாங்கன்னு, வாரத்துக்கு ஒருக்க போனவங்க வாரத்துக்கு 3 நாள் வாங்கன்னு. இப்படி போக போக என்ன ஆகும்? அவர்களுக்கு நம்முடைய ஜபம் கிரியை செய்யுதோ இல்லையோ, நம்முடைய ஜபம் நம்முடைய நடக்கை சரியில்லாதனால சத்துருவின் கிரியை நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. இந்த நடக்கை சரியா இருந்தா நம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கை சரியா இருக்கும். நம் நடக்க சரியில்லாம ஜபத்திற்கு மாத்திரம் போயிட்டு வர்றதுனால அந்த சத்துருவின் கிரியை நமக்குள் என்ன பண்ணுது? கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அதத்தான் மற்ற புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு 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 சொன்னப்பதான் கர்த்தருடைய வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. அந்த 36ல அந்த 17 மறுபடியும் வாசிங்கன்னா எசேக்கியேல் 36ல அந்த 17வது வசனமா 18வது வசனமா மறுபடியும் வாசிங்க. 18. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி. ஸ்தோத்திரம். அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது, அவங்க ரத்தம் சிந்தினாங்க. யாருக்கு முன்னாடி? நரகலான விக்கிரகங்களுக்கு முன்னாடி. இதை செய்யாத என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தும் அதை அவர்கள் மறுபடியும் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அப்ப நம்மளை எவ்வளவோ காரியம் இழுத்து கொண்டு போகுங்க. நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போக வைப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை உலர்ந்து போக வைக்கிறதற்கு சத்துருவானவன் எவர்களை கொண்டாயிலும் அவர்களுடைய சாட்சியை கெடுத்து, அவர்கள் ஜீவியத்தை கெடுத்து, அவர்கள் நல் நடக்கையை கெடுத்து, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த நடக்கையை கெடுத்து அவன் வாழ்க்கை உலர்ந்து போக வைக்க பிசாசானவன் அநேக போராட்டம் பண்ணுவான்.
ஆனா நாமோ விழித்திருந்து விழித்திருந்து என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணுமா? நாம் விழித்திருந்து கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை உலர்ந்து போக என்ன பண்ணாது? வைக்காது. இளையகுமாரனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இளையகுமாரன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் புஷ்டியா உள்ள குமாரனா இருந்தான். இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல வஸ்திரம், பலவர்ண அங்கி. என்னைக்குமே கடைக்குட்டிங்களுக்கு வீட்டில் செல்லம் அதிகம் தானே. இந்த கடைக்குட்டிக்கும் செல்லம் அதிகமாக கொடுத்து வளர்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு நாள் அந்த செல்லம் கொடுத்த அந்த செல்ல மகன் என்ன பண்ணா? போயிட்டான். காரணம் என்ன? அவன் இருதயம் அவன் தகப்பன் வீட்டோடு இல்லாமல் அவன் இருதயம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து அதோடு அவன் செயல்பட்டபடியினால் அவன் வாழ்க்கை என்றைக்கு தகப்பன் வீட்டை விட்டு அவன் கால் வெளியே வந்ததோ அன்றைக்கே உலர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவன் வாழ்க்கை அன்னைக்கு உலர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையும் அது போலதான். நமக்கு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். என்றைக்கு நாம் கர்த்தரை விட்டு ஒரு ஸ்டெப் நம்ம பேக் எடுத்து வைக்கிறோமோ, என்றைக்கு அவர் சமூகத்தை விட்டு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கிறோமோ, என்றைக்கு வேத வாசிப்புல இருந்து, என்னைக்கு ஜெபத்துல இருந்து, என்றைக்கு கர்த்தருடைய காரியத்திலிருந்து நம்ம ஒரு ஸ்டெப் பேக் அடிக்கிறோமோ அன்றைக்கே நம்மளுடைய வாழ்க்கை ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு நினைச்சுக்க வேண்டியதான். இந்த திராட்சை பழத்தை எல்லாம் ட்ரை ஆக்குவாங்க, அடுத்த நாளே ட்ரை ஆயிருமா? இன்றைக்கு பறிப்பாங்க, நல்லா கழுவுவாங்க, அப்படி வெயில்ல வைப்பாங்க, நாளைக்கு அது நல்லா ஃபுல்லா ட்ரை ஆயிருமா? இல்ல, அடுத்த நாள் நாளாக 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 அதனுடைய மொத்த தன்மையும் போகி அது உலர்ந்து போன நிலைமையில என்ன பண்ணும்? அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் வைக்கிறப்ப தெரியாது, ரெண்டாவது ஸ்டெப் வைக்கிறப்பையும் தெரியாது, போய்கிட்டே இருக்கிறப்பதான் ஒரு நாள் தெரியும், எனக்குள் ஜீவ தண்ணீர் இல்லை, எனக்குள் ஜீவ தண்ணீர். அதனாலதான் சமாரியா நாட்டு பெண்ணுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டது, என்கிட்ட ஒரு தண்ணி இருக்குமா, அதை குடிச்சா உன் வாழ்க்கையில தாகம் எடுக்காதுமா, உன் நாவு வறண்டு போகாதுமா, உன்னுடைய சரீரம் உலர்ந்து போகாதுமா, ஏன் தண்ணியை குடிக்க நீ ரெடியா இருக்கியான்னு கர்த்தர் அதனாலதான் சமாரியா பொண்ணுகிட்ட கேட்டார். ஏன் சமாரியா பொண்ணுகிட்ட கேட்டார்? என் வசனத்தை உட்கொள்கிறவன் என்றைக்கும் மரித்தாலும் அவன் பிழைத்திருப்பதற்கு என் வசனம், என் வார்த்தை அவனுக்கு ஜீவனாயிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போகாம இருக்கணும்னா ஜீவ நீரூற்றாகிய கர்த்தருடைய வசனம், அவருடைய உபதேசம் நமக்குள் ஊற்றெடுத்து பெருக்கி ஓட ஆரம்பிக்கணும். அதைத்தான் அன்றைக்கு சமாரியா பெண்ணுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். நமக்கும் அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். நமக்குள் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய உபதேசம் நீரூற்றை போல புறப்படுமானால் நம்முடைய நாவு வறண்டு போகாது. கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஜீவ நீரூற்றை இளைய குமாரன் வேண்டாம், எனக்கு உலகத்தால் ஒரு நீரூற்று உண்டு என்று அவன் உலகத்தின் நீரூற்றுக்கு போனான். அது ஒரு நாள் வற்றும். உலக நீரூற்று ஒரு நாள் வற்றி போகும். நீங்க பார்த்ததான ஸ்தோத்திரம் எத்தனையோ நீரூற்றுகள் பார்த்திருப்பீங்க. உங்கள் வயதுக்கு தெரிந்து முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த நீரோடையில தண்ணி நிரம்பி ஓடிக்கிட்டே இருக்குதா? ஒரு நாள் அதுவும் வறண்டு போகும், அதுவும் ஒரு நாள் உலர்ந்து போகும், வெட்டாந்தரை காணப்படும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஜீவ நீரூற்று என்றைக்கும் அது வற்றி போகாது. அது என்றைக்கும் ஜீவனை கொடுத்து கொண்டேதான் என்ன பண்ணும்? அது நம்மை உலர்ந்து போக வைக்காது. அதனாலதான் சொல்றாரு, நீ மறுபடியும் என் தயவுக்குள்ள வருவனா, என் கிருபைக்குள்ள வருவனா, என் அன்புக்குள்ள வருவனா, உன்மேல் என் தண்ணீரை தெளிப்பேன், உனக்குள் பட்டு போனது மறுபடியும் இளங்கிளையை போல என்ன பண்ணும்? துளிர்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன படம் காட்டிட்டு இருக்கிறேனா, இல்ல கதை எதுவும் சொல்லிட்டு இருக்கிறேனா? எல்லாருடைய ஃபேஸும் ரொம்ப சீரியஸாவே என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னமோ கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கிற, இன்னும் நான் பிரசங்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க கூடாது. கிளைமேக்ஸ் சீன் வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆவல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் பார்க்காதீங்க, ஃப்ளோவா பிரசங்கம் வரமாட்டேங்குது. ஆமா, அல்லேலூயா. அப்பக்கப்ப கொஞ்சம் சிரிங்க, வார்த்தையை கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பேசுங்க, ரெஸ்பான்ஸ் கொடுங்க. உலர்ந்த எலும்பாட்டமே நீங்க இருந்தீங்கன்னா நான் யாருக்கு பிரசங்கம் வருது? எனக்கு எசேக்கியேல் அளவுக்குலாம் தெம்பு கிடையாது. எசேக்கியேல் தான் உலர்ந்த எலும்புக்கு நேராக போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். எனக்கு அவ்வளவு பலன் கிடையாது. அதனால கொஞ்சம் எலும்பு மாதிரி காணப்படாம
ஜீவனுள்ள மாம்சமா கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுங்க. சரிங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் உயிர் அடையுமா? அடையும். உலர்ந்து போன வாழ்க்கை மறுபடியும் உயிர் அடையுமா? அடையும். மறுபடியும் நம்மால் ஒரு சேனையாய் மாற முடியுமா? முடியும். எப்பொழுது? தயவு இருந்தால், கிருபை இருந்தால். அவர் நம்மிடத்தில் இறங்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, இறங்குவார். அவர் நினைச்சிட்டா போதும். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது, என்னை நினைச்சுக்குங்கப்பா, அவருடைய அதிகமான சங்கீத வார்த்தை, என்னை நினைத்தருளும் கர்த்தாவே, என் ஜெபத்தை நினைத்தருளும் கர்த்தாவே, என் குடும்பத்தை நினைத்தருளும் என்ற அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் பயன்படுத்தாம ஏதாவது ஒரு சங்கீதத்தை முடிக்கவே மாட்டேன். எங்கேயாவது ஒரு பக்கம் நினைச்சுக்கங்கப்பா, நினைச்சுக்கங்கப்பா, நினைச்சுக்கங்கப்பா. இப்ப நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நினைவு கூற ஆரம்பிச்சு விட்டார் என்றால் நம்முடைய உலர்ந்த வாழ்க்கையும் மாறும். இங்க சொல்லப்படுகிறது, ஒரு நாள் கர்த்தருக்கு செயல்பட்டவங்க. நான் நினைக்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை அந்த எலும்பு யோசுவாவின் நாட்கள்ல உலர்ந்து போன யோசுவாவோட எலும்பா இருக்குமா, இல்ல காலேப்புடைய எலும்பா இருக்குமா, இல்ல பினேகாசினுடைய எலும்பா இருக்குமா? யாருடைய எலும்பை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்தார்னு தெரியல. ஆனா கர்த்தருக்காய் பலமாய் செயல்பட்டவர்களா தான் இருக்கணும். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் செயல்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தையில ஒரு சேனை வேண்டும். கர்த்தருக்கென்று ஒரு சேனை வேண்டும். சிம்சனுடைய நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், மீதியானியரை முறியடிப்பதற்கு ஒரு கூட்டம் தேவை, ஒரு சேனை வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தர் ஒரு பல ஜனங்களை கொடுத்து அதுல 300 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 300 பேரை தம்முடைய சேனையா கொண்டு போய் என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். அப்படி என்றால் இன்றைக்கும் சில விஷயங்களை முறியடிப்பதற்கு சில சேனைகள் என்ன பண்ணப்படுகிறது? தேவைப்படுகிறது. சிலரை கர்த்தர் ஒன் மேன் ஆர்மியா அனுப்புவார், அது வேற. சிலரை கர்த்தர் கூட்டமா தான் அனுப்புவார். அப்ப கர்த்தர் ஒரு சேனை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தெரியுமா? ஆதி அன்பில் இருந்தவர்கள், விசுவாசத்தில் பலப்பட்டவர்கள், விசுவாசத்தில் குன்றி போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புத அடையாளங்களை காண்பித்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு மீண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள் வேற யாரும் கிடையாது, நாம் தான். நாம் தான். இதற்காக ஒரு புதிய அபிஷேகத்தோட ஒருவரை கூட்டிட்டு வருவாரெல்லாம் கிடையாது, நாம் தான். ஆதியில் நம்முடைய அன்பு எவ்வளவா இருந்தது, ஆதியில் நம்முடைய விசுவாசம் எவ்வளவா இருந்தது, நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவா இருந்தது, நம்முடைய அபிஷேகத்தின் காத்திருப்பு எவ்வளவா இருந்தது. உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நான் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண நாட்களுக்கும் இன்றைக்கு நான் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற நாட்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆரம்பத்துல ஜெபித்ததுக்கும் நான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜெபிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் 7 சபைக்கு சொல்றத நாம் நம்முடைய காதுகள் சரியாய் கவனிக்குமானால், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 7 சபையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. 7 சபைக்கும் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு சபைக்கல்ல, இந்த சபைக்கு. அதுல முதல் வார்த்தையே சொன்னது அன்பு. ஓ ஆதி அன்புக்கு நீ திரும்பு. நீ எப்படி எகிப்து தேசத்துல இருக்கிறப்ப நீ விசுவாசிச்சியோ அதே போல நீ விசுவாசிக்க. இதுல இருந்து ஒரு 3 குறிப்புகளை நான் சுருக்கமே சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னவென்றால், எலும்புகள் உலர்ந்து போகும் பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். எலும்புகள் உலர்ந்து போனா என்ன ஆகும்? எலும்பு உலர்ந்தா முதலாவது மௌனமாகும். எலும்பு உலர்ந்தா, எலும்பு எங்கேயாவது பேசி பார்த்திருக்கீங்களா? மௌனமாகும். இரண்டாவது செயல்பாட்டை இழக்கும். எங்கேயாவது எலும்பு கூட நடந்து பார்த்திருக்கீங்களா? நடந்து எங்கேயாவது வந்திருக்கா? ரோட்டுக்கிட்டு கடைக்கு பஸ்ல கிஸ்ல எங்கேயாவது? அப்ப எலும்பு உலர்ந்து போயிட்டால் அதனுடைய செயல்பாட்டை அது என்ன பண்ணும்? இழக்கும். மூன்றாவது
எலும்புகள் உலர்ந்து போயிட்டுனா அது பயன்படாமல் போய்விடும். எந்த எலும்பு கூடாது பயன்பட்டிருக்கா? நமக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல தொங்க விட்ட எலும்பு கூட தவிர வேற எந்த எலும்பு கூடாது நமக்கு தேவைப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப எலும்பு உலர்ந்து போனால் முதலாவது மௌனமாகும், இரண்டாவது செயல்படாமல் போகும், மூன்றாவது பயன்படாமல் போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்பட்டவர்கள், பிரயோஜனப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் நிலைமை மௌனம். ஆராதித்த கூட்டம் இன்றைக்கு மௌனமா இருக்கு. கர்த்தருக்காக செயல்பட்ட கூட்டம் இன்னைக்கு செயல்படாம இருக்கு. கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட சில ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பயன்படுத்த முடியாம உலர்ந்து போய் கிடக்குறாங்க. நம்முடைய விசுவாசின் தகப்பன் ஆபிரகாமை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் தானே? அவர் எவ்வளவு பெரிய விசுவாச ஜாம்பவான். ஆமாவா இல்லையா? எவ்வளவு பெரிய விசுவாச ஜாம்பவான். ஆனா அந்த விசுவாச ஜாம்பவான் சொன்ன ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு. அவருக்கு கர்த்தர் அவரை நேசித்தபடியினால், அவரை சிநேகிதனாக நினைத்தபடியினால், ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன தேசத்தை காண்பதற்கு முன்பாகவே அவன் விசுவாசத்தோடு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய விசுவாச தகப்பன், விசுவாச பரிசுத்தவான் சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தின் 15ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் யாரு இப்ப தன்னுடைய சுதந்திரவாளியா வைக்கிறாரு? தமஸ்கு ஊரானாகிய எலியேசர். அப்ப விசுவாச ஜாம்பவான் சொல்ற ஒரு வார்த்தை, என் வீட்டுக்கு கடைசி வரைக்கும் இவன் தான் சுதந்திரவாளியா? என் வீட்டுக்கு கடைசி வரைக்கும் இவன் தான் சுதந்திரவாளியா? என் அழைப்புக்கு இவன் தான் பங்காளியா? இவன் தான் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பானா? அப்படின்ற வார்த்தை இப்ப யார் வாயில இருந்து வருது? விசுவாச ஜாம்பவானாகிய ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வருது. இவன் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறான், இவனே கடைசி வரைக்கும் என் வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் வந்து விடுவானோ? ஆனா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரன் மூலமா சந்ததி என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஜாம்பவான் சொல்ற வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல, இவன் தான் என் கூட இப்போ வரைக்கும் இருக்கிறான், கடைசி வரைக்கும் இவன் தான் வருவான் போல, கடைசி வரைக்கும் இவன் தான் வருவான். ஏன் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை வந்திருக்கும்? விசுவாச வீரன், ஜப வீரன். அதற்கு முன்பாக லோத்துவுக்காக அவர் பண்ண ஜபம், அந்த அற்புத அடையாளங்கள், அம்சங்கள், எவ்வளவோ காரியங்கள் செய்தவர். ஆனால் இந்த இடத்தில் வரும்பொழுது தன்னுடைய ஆதங்கமான வார்த்தையை வெளிப்படுத்த காரணம் என்ன? சரி, இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் தாமதமாகும் பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? நமக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. சரி விடுங்க, நான் இணைய வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றேன். என்னைக்கு தரேன்னு சொன்னேன்? ஒரு இன்றைக்கு தேதிக்கின்படி அடுத்த வருஷம் இதே தேதி இதே நேரத்துக்கு நான் உங்க எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு நான் சொல்றேன்.
ஆனா இதுக்கு இடையில இந்த ஒரு வருஷம் கேப் என்ன பண்ணுது இருக்கு. இந்த ஒரு வருஷம் கேப்ல என்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கு. உங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய 10 லட்ச ரூபாய், ஒரு தலைக்கு 10 லட்சம் என் கையில இருக்கு. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், நான் அடுத்த வருஷம் தான் தருவேன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுல ஒரு பலவீனம் வருது, என்ன சொல்லுவீங்க? இப்பவே நெருக்கம் மிகுந்த நெருக்கம் வருது, என்ன தோணும் உங்களுக்கு? கடங்காரன் வீட்டு வாசல கதவை தட்டிக்கிட்டே இருக்கிற, அப்ப என்ன தோணும்? அப்ப சுத்தமா உங்ககிட்ட எதுவுமே இல்ல. ஆனா நான் சொன்னது மட்டும் ஞாபகத்துக்கு வருது, ஐயோ அவர் கையில 10 லட்ச ரூபாய் இருக்கு. அப்ப நமக்கு வேண்டிய ஒரு தரிசனம் நம்ம கண்ணுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருந்து அந்த தரிசனம் தாமதமாகும் பொழுது நடக்கையை நம்மால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நடைமுறை வாழ்க்கை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் நமக்கு இருக்கிற மிக மிக பெரியதான ஒரு டிராப்பான ஒரு விஷயம். நம் பின்வாங்கி போறதுக்கும் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போறதுக்கும் காரணம் என்னன்னா, நமக்கு முன்பாக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நிறைவேற மாட்டேங்குது? ஒருவேளை அந்த 10 லட்ச ரூபாய் நான் தரேன்னு சொல்லாம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவங்க நெருக்கப்படும் பொழுது நான் சொல்லல, இப்ப நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லல, இப்ப அதே நெருக்கம் உங்களுக்கு வருது, என்ன பண்ணுவீங்க? பணத்துக்கு ஒரு ரொம்ப நெருக்கம் வருது, அடுத்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஆனா நம்முடைய செயல்பாடுகளை நாம் குறைத்து கொண்டு நாம் சோம்பேறியாய் மாறியதுதான் நம்முடைய உலர்ந்து போறதுக்கான காரணம். ஆபிரகாம் கர்த்தர் கொடுப்பாருப்பா, அவர் கொடுக்கிறப்ப கொடுக்கட்டும், நான் என் ஓட்டத்தை ஓடுறேன்னு ஓடிந்தாருன்னு அந்த வார்த்தை என்ன பண்ணிருக்காது. அவருடைய போக்கஸ் ஃபுல்லா யார் மேலதான் இருக்கு? எலியேசர் மேல கிடையாது. தனக்கு கர்த்தர் எப்ப பிள்ளை கொடுப்பாரு, ஃபுல் போக்கஸ் எங்க இருக்கு? இப்ப சந்ததியின் மேல திரும்பிருச்சு. தரிசனத்தின் மேல இருந்த பார்வை இப்ப எங்க திரும்பி இருக்கு? சந்ததியின் மேல. எனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேனாரே, எப்ப கொடுப்பாரு? எனக்கு ஒரு மகனை கொடுப்பேனாரே, எப்ப கொடுப்பாரு? இப்ப பார்வை எங்க இருந்து எங்க திரும்புது? தரிசனத்தின் மேல் இருந்த பார்வை, கர்த்தர் மேல் இருந்த பார்வை இப்பொழுது யாரு பக்கமா திரும்புது? சந்ததியின் மேல் திரும்பும் பொழுது நம்முடைய நெருக்கம் எப்படிப்பட்டதா மாறுது? எப்போ இந்த சந்ததி உருவாகும், எப்போ உருவாகும், எப்போ உருவாகும், எப்போ உருவாகும், எப்போ உருவாகும், எப்போ உருவாகும்னு அந்த இருதயம் அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால நம்முடைய வாயிலிருந்து ஆதங்கமான வார்த்தை கர்த்தரை நோக்கி என்ன பண்றோம்? சொல்லிடுறோம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அது ஒரு புறம் இருக்கட்டும், ஜெபத்துல வையுங்க. நீங்க ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன, அதை நோக்கி ஓடுங்க. இடையில வந்த வாக்குத்தத்தத்தை ஏன் பாக்குறீங்க? தரிசனம் என்ன, எங்க போக சொன்னாரு? நமக்கான அழைப்பு என்ன? கானானுக்கு போறது, பரலோக கானானுக்கு போறது, கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுவதுதான் நமக்கான அழைப்பு. ஆனா இடையில நம்ம உற்சாகப்படுத்த கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் தாமதமாகுதுன்னு தரிசனத்தை என்ன பண்ணிடுறோம்? எங்க போகணுமோ அங்க போறது கிடையாது, எந்த இடத்துல போய் நிக்கணுமோ அங்க நிக்கிறது கிடையாது. அது காலத்திற்கு முன்பாகவே நாம் செயல்பட ஆரம்பிச்சிடறோம். அதைத்தான் ஆபிரகாமும் செஞ்சார். இதுவரைக்கும் கானானை பார்த்து ஓட்டு இருந்தவரு இப்ப வீட்டை பார்க்குற வீடு வெறுமையா இருக்கு. இருக்கதாங்க செய்யும். சில சமயங்கள்ல நீங்க சொல்லலாம், பாஸ்டர் பிரசங்கத்துக்கு வேணா தாமதமும் பிரசங்கமா நல்லா தான் இருக்கும், பட் வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. அது ரொம்ப கஷ்டம் தான், எனக்கும் தெரியும் தான். நிறைய காரியத்தை பிரசங்கம் முறை நான் கடைப்பிடிக்கிறது, நான் படுற பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை கடைப்பிடிக்கவும் முடியாம, அதை முள்ளவும் முடியாம, முழுங்கவும் முடியாம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனாலும் சில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நாம் நேராய் ஓடுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போக விட மாட்டார். ஆபிரகாமுடைய பார்வை மாத்திரம் தரிசனத்து மேலே இருந்திருந்தா ஆகார் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆபிரகாமுடைய பார்வை மாத்திரம் தரிசனத்தின் மேல இருந்த ஆகார் உள்ள வர்றதுக்கு, இஸ்மவேல் பிறப்பதற்கு, குடும்பத்துல குட்டிகாட்டம் நடப்பதற்கு, இதன் நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசாம கோச்சிட்டு போன காரியம் இது எதுவுமே நம்முடைய போக்கஸ் எது மேல இருக்கு? நாம் எதை பார்த்து எதை பிடித்து கொண்டு ஓடுறோம், ரொம்ப முக்கியம். சரி இருக்கட்டும்.
அப்ப நாம் உலர்ந்து போக காரணம் நம்முடைய பார்வையை மாற்றுவதால். எங்க பார்க்கிறோம், இப்ப எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சோம்? இது வரைக்கும் வானத்தை பார்த்தவங்க இப்ப மன்னாவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் மன்னாவை பார்த்தவங்க இப்ப காடை கிடைக்குமான்னு பார்க்கறாங்க. அப்ப பார்வை மாறும் பொழுது எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறது. அப்ப எலும்புகள் உலர்ந்து போயிடும். முதலாவது அந்த எலும்புகள் எப்படிப்பட்டதாய் மாறும்? மௌனமாய் மாறும். அந்த எலும்பு மௌனமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மௌனமா இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மௌனமா இருக்கு? கர்த்தருக்காய் செயல்பட்டவர்கள் தான். ஆனால் ஏன் இன்றைக்கு வாழ்க்கை மௌனமா இருக்கு? நீங்கள் ஆராதிக்காத ஆராதனையா? நீங்க வாசிக்காத வேத வசனமா? நீங்க துதிக்காத துதியா? இன்றைக்கு ஏன் உங்கள் வார்த்தை, உங்கள் வாய் அடைக்கப்பட்டு இருக்கு? ஏன் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது? திருப்புங்க லூக்காவின் புஸ்தகத்தை, அதன் 1ஆம் அதிகாரத்துல 18-19. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசாதியபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். ஸ்தோத்திரம். சகரியாவை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நான் ஏற்கனவே இவரை குறித்து ஒரு முறை பிரசங்கமான ஞாபகம் எனக்கு உண்டு. அவர் ஒரு ஆசாரியன். அவர் ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய உண்மையும் உத்தமமான ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை ஒன்று உண்டு. அந்த ஆசாரியனுக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறை ஒன்று உண்டு. ஆனாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, குறைத்தது கிடையாது. ஒரு நாளும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் தடை பண்ணது கிடையாது. தூபம் காட்டும் வேலை வரும்போதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அப்படி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் வருது, கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவை சந்திக்கிறார். என்ன சொல்லுகிறார்? சகரியாவே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பமானது கேட்கப்பட்டது. அப்ப என்ன விண்ணப்பம் பண்ணாரு சகரியா? தனக்கு ஒரு பிள்ளை வேணும். அதற்கு அடுத்து தூதன் சொல்ற வார்த்தை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போது போ அப்படின்னு. ஆனா இப்ப சகரியாவுடைய வாழ்க்கை மௌனமாக காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விசுவாசம் குறைந்ததால. அவருடைய விசுவாசம், அங்க வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். நான் ஒரு காலத்தை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன், அந்த காலத்திற்கு ஏற்ற வார்த்தையில நான் நிறைவேற்றுவேன். அதை நீ விசுவாசியாமல் போனாய், உன் வாழ்க்கை மௌனமாய் மாறும். அப்ப எலும்புகள் மௌனமாவதற்கு காரணம் என்ன? ஒரு சேனை, கர்த்தருக்காய் பயன்படுத்தப்பட்ட ஒரு சேனை இன்றைக்கு மௌனமாய் இருப்பதற்கு காரணம் விசுவாசத்தின் அளவு குறையும். அதனாலதான் முதலாகவே ஆபிரகாமை குறித்து சொன்ன, நம்முடைய பார்வை அதுவே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியது. நாம் எதை பார்க்கிறோம்? தரிசனம் விரிவடைவதற்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஒரு கூடை நிறைய மலர் வச்சிருக்கிறாங்க, நிறைய பூக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, தாமரை பூ, அந்த பூ, இந்த பல நிறைய பூ வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நீரோடையும் இருக்கு. இந்த பக்கம் பூக்களும் இருக்கு, இந்த பக்கம் நீரோடைகளும் இருக்கு. நீரோடை பார்ப்பதற்கு எப்படிப்பட்டதா இருக்கு? வெறுமையான நீரோடையா இருக்கு. தண்ணீர் இருக்கு, ஆனா வெறுமையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட பூக்கள் இருக்கும் பொழுது அந்த பூக்களை கொண்டு போய் தண்ணி மேல என்ன பண்ணுவோம்? எதற்காக? கொஞ்சம் அழகாக்கும். தண்ணி இங்கதான் இருக்கு, பூவும் இங்கதான் இருக்கு. ரெண்டும் தனித்தனியா இருக்கிறப்ப எப்படி இருக்காது? நல்லாவே இருக்காது. அந்த தண்ணி மேல அந்த பூவை பறிச்சு அப்படி போடும்போது பார்க்கிறது கொஞ்சம் அழகா இருக்கும். அப்ப நாம கர்த்தருடைய சமூகத்துல போக்கஸ் உள்ளவர்களா இருந்தோமானால்,
அவரை பார்த்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் அழகாகி கொண்டே இருக்கும். அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தம் நமக்கு பக்கத்துல தான் இருக்கு. நாமளும் பக்கத்துல தான் இருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அந்த நீரோடை தன் காரியத்தை சரியா செய்யுதா? அது சுத்திகரிக்கப்பட்ட நீரோடையா இருக்கா? அது சுத்திகரிக்கப்பட்ட எந்த நீரோடையில போய் நம்ம பூக்களை போடுவோம்? நல்ல வண்டலும் சேரும் நாத்தமும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம மல்லிகை பூவை கொட்டுவோமா? இல்ல ரோஜா பூவா தான் கொட்டுவோமா? எந்த இடம் சுத்தமா இருக்கோ, எந்த தண்ணி சுத்தமா இருக்கோ, எந்த தண்ணி தெளிவுள்ளதா இருக்கோ, களங்கள் இல்லாம தெளிவுள்ளதா இருக்கோ, அந்த தண்ணீரின் மேல நம்ம என்ன பண்ணுவோம்? பூக்களை போடுவோம். தண்ணீரின் மேல பூக்களை என்ன பண்ணுவோம்? அந்த பூ பார்ப்பதற்கு எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த இடமே அழகா மாறும். அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தரிசனம் நம்மோடு இணையப்படணும்னா, நம்முடைய வாக்குத்தத்தம் இணையணும் அப்படின்னா, நாம கர்த்தருடைய பார்வையில தெளிவுள்ளவர்களா என்ன பண்ணணும்? இருக்கணும். எதுல தெளிவு? விசுவாசத்துல. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தெளிவா இருக்குதோ அது அழகா மாறும். சகரியா டெய்லி ஜெபம் பண்ணவர் தான். ஒவ்வொரு முறையும் தூபம் காட்டும் போதெல்லாம் அந்த விண்ணப்பத்தை தவறாம பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஆனாலும் அவருடைய விண்ணப்பத்திற்கான பதில் வரும் பொழுது பதிலை நம்ப முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய முறை கர்த்தருடைய பதில் நமக்கு வரும் பொழுது நாமும் என்ன பண்றது? நிறைய முறை நம்புறது கிடையாது. எனக்கா சொன்னாரா, நடக்கட்டும் பார்க்கலாம். அப்ப டெய்லி ஜெபம் பண்ற நம்ம எப்படிப்பட்ட ஜெபம் பண்றதுல விசுவாசமான ஜெபம்? அப்ப சகரியா வாழ்க்கை மௌனமா போக காரணம் விசுவாசின் அளவு குறைகிறதுனால. ஏன் விசுவாசம் குறைஞ்சிச்சு? சாராளமா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இதே வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். உற்பத்தி காலத்து நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், நீ அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது சாராள் ஒரு பக்கம் சிரிக்க, ஆபிரகாம் ஒரு பக்கம் சிரிக்க. காரணம் என்னவென்றால் காலம் கடந்து விட்டது. ஸ்திரீகளுக்குள்ளே நடைபெறக்கூடியதான அந்த காரியங்கள் நின்று போய் விட்டது. கர்ப்பம் செத்து போய் விட்டது. எதுவுமே செயல்பாட்டில் இல்லை. எல்லாம் புதைத்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இனி அது எப்படி உயிர் பெறும்? உலர்ந்த எலும்பு எப்படி உயிர் பெறும்? சாரால் கேட்கிற கேள்வியாதான். செத்து புதைச்சாச்சு, இதுக்கப்புறம் அது உயிர் வரும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? கேட்க சிரிப்பா இல்ல? சிரிச்சாங்க. அதே எண்ணம் சகரியாக்குள்ள வந்துச்சோ தெரியல. நானோ வயதானவன், என் மனைவியோ வயதானவள். அவள் எப்படி இதற்கப்புறம் ஒரு பிள்ளை அவளுக்கு பிறக்கும்? அந்த ஒரு கேள்வி வரும் பொழுது இது மரித்து போன காரியமாச்சு, இது எப்ப உயிர் பெறுது? உயிர் பெற வாய்ப்புல நீங்க ஏங்க சொல்லணும்? நாம ஏன் சொல்லணும்? இதை சொல்வதற்கு சகரியாவுக்கோ எலிசபெத்துக்கோ ஆபிரகாமுக்கோ சாராளுக்கோ அதிகாரம் கிடையாது. ஏன்னா படைத்தவர் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னைய மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ணுகிறேன், நான் மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறேன், நான் மறுபடியும் உன்னை ஒரு சேனையா மாத்துறேன். நீ ஏன் மாற முடியாதுன்னு நினைக்கிற? மாத்தி காட்டுறேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்க எவ்வளவோ காரியம் மாறவே மாறாத நம்ம முத்திரை போட்டிருக்கலாம். இல்ல இதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா இந்த காரியம் நடந்து வேஸ்ட் நம்ம நினைக்கலாம். எவ்வளவோ காரியம் நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இல்ல, இதற்கு அப்புறமாக தானே ஒரு உயிர் தெழுதல் என்ன பண்ணப்படுது? வைக்கப்படுது. உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க பண்ணுவேன், நீ உயிர் அடைவ, உன் கர்ப்பம் உயிரடையும், நீ மறுபடியும் குழந்தை என்ன பண்ணுவ? பெற்றெடுப்ப. சகரியாவே, நான் உன் வாயை இன்னைக்கு அடைக்கிறேன், நீ எப்ப தெரியுமா வாய் திறப்ப? இந்த தரிசனம் நிறைவேறும் பொழுது உன் வாய் என்ன பண்ணும்? திறக்கப்படும் என்று சகரியாவுடைய வாயை கர்த்தர் முத்திரை போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியம் வேணாலும் இருக்கலாம், நடக்காது 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 நடக்காதுன்னு. ஆனா நடக்கும். உயிர் பெறச் செய்கிறவர் கர்த்தர். 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொன்னாலும் உயிர் பெறச் செய்கிறவர் கர்த்தர். செத்து போனதாச்சே, காலம் கடந்துருச்சே, இது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் ஈசாக்கை கொடுப்பது கர்த்தர். நெடுநாளாய் ஜெபித்து ஜெபித்து இருதயம் இலகி போய் விசுவாசம் குன்றி போயிருந்தாலும் உன் வாயை அடைத்தாவது உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவர்.
நம்முடைய வாழ்க்கை சில சமயம் மௌனமாக காரணம் விசுவாச குறைவு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விசுவாசின் அளவுல சரியா இருந்திருப்பார்கள் என்றால் அவருடைய எலும்புகள் இன்னைக்கு உலர்ந்து போயிருக்காது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கோ அதன்படியே நம்முடைய ஜீவியமும் என்ன பண்ணும், செயல்படும். அல்லேலூயா. அப்ப நாம் மௌனமா இருக்க காரணம் நம்முடைய விசுவாச அளவின் குறைவு. இரண்டாவது, செயல்படாமல் போவது. செயல்படாமல் போவது. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:26. ம், 16:26. ம். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிம்சோன் வேடிக்கை காட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போய் செயல்படாம போக ஒரு காரணம் என்னவென்றால், இங்கு சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். சிம்சோன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பது நமக்கு நல்லா தெரியும். அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனா அவரு இன்றைக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவரை சுற்றி 3000 பேர் இருக்கிறாங்க. ஸ்திரீகளும் உண்டு, புருஷர்களும் உண்டு. ஏறக்குறைய 3000 பேர் அவன் காண்பிக்கும் வேடிக்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சிம்சோன் அவன் எழும்பி வந்தா அவனுக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. ஒரு தேசத்தின் பட்டணத்தின் நிலைக்காலையே தன் தோளில் தூக்கி கொண்டு போனவன். அவ்வளவு பராக்கிரமசாலி. அவனுக்கு முன்பாக எத்தனை 1000 பேர் வந்தாலும் ஆயுதம் இல்லாமல் கிடைப்பதை வைத்து அடித்துக் கொள்ளக்கூடியவன். ஈட்டியோ கேடயமோ பட்டயமோ இல்லாமல் தன் கரத்தில் எது கிடைக்குதோ அதை வைத்து தன் எதிரியை கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவன். எவராலும் முடியாததை முடித்து காட்டக்கூடிய ஸ்பீடு அவனுக்குள்ள இருக்கும். நிறைய யாராலும் என்ன பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. அதே ஒரு பெரிய தந்திரமானது. அதை பிடிக்கணும்னா நமக்கு அதை விட பெரிய தந்திரம் நமக்கு. அப்ப 300 நரிகளை பிடித்தவன். அப்ப எவ்வளவு திறமை அவனுக்குள்ள இருந்திருக்கும். அவ்வளவு பலமான ஒரு மனுஷன், அவ்வளவு தைரியமான ஒரு மனுஷன், அவ்வளவு தெளிவாய் செயல்பட்ட ஒரு மனுஷன் விழுந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் விழுந்து போக விழுந்து போக விழுந்து போக அவன் வாழ்க்கை உலர்ந்து கொண்டே போகுது. உலர்ந்து கொண்டே போன அவனுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்திற்கு மேல எப்படிப்பட்டதாய் மாறுது? வேடிக்கை பொருளாய் மாறுது. அந்த பள்ளத்தாக்கு அநேகர் பார்த்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. இந்த பள்ளத்தாக்கு இவ்வளவு எலும்புகளா இருக்கு. இதெல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகள் தான். ஐயோ, அவருடைய கர்த்தர், அவர்களுடைய தேவன் அவர்களை ஸ்தோத்திரம் பாதுகாக்கக்கூடியவராச்சே. இவ்வளவு எலும்புகள் எங்க இங்க வந்து விழுந்து கிடந்துச்சு? சொன்னாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் சங்கீத புஸ்தகத்துல, நாங்கள் பைபிள் ஆறுகள் அருகே கிண்ணறங்களை உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தோம்னு. அப்ப அவங்க அழுக வச்சு வேடிக்கை பார்க்க காரணம் என்ன? உன் தேவன் எங்கே? அந்த கேள்வி யாரு கேப்பா? மதிகேடன் தான் கேப்பா. மதிகேடன் அந்த கேள்வி என்ன பண்ணுவான்? கேட்பான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கப்படுவதற்கு யார் காரணம்? அவர்களே காரணம். அவர்கள் செய்த காரியம் கர்த்தருடைய பார்வையை அவர்கள் மேல் விட்டு விலக்கியது. அவர்கள் அந்நிய தேசத்திற்கு அடிமைகளாய் போனார்கள். அவர்கள் வேடிக்கை பொருளாய் மாறினார்கள். இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் ஒரு நாள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக இருந்துச்சு? நம்முடைய ஒழுக்க நெறிகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையின் தோற்றம், நம் வேலையின் தோற்றம், நம் வெளிப்புறமான தோற்றம், நம்முடைய வீட்டுக்குள்ளான தோற்றம், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு ஒரு நாள்? மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா காலம் போகுது,
காலம் போகுது, ஆச்சரியமாய் பார்த்தவர்கள் இன்றைக்கு வேடிக்கையாய் பார்க்கறாங்க. கர்த்தர் நம்மளை நடத்தினத உங்களுடைய ஆரம்ப ரட்சிப்பு காலத்துல மத்தவங்க எப்படி பார்த்தாங்க? உடனே அற்புதம், உடனே சுகம், உடனே 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 நடக்கிறத பார்க்கறப்பெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆச்சரியம் வந்துச்சு. எப்படிடா இவனுக்கு இதெல்லாம் நடக்குது? இவன் கேட்கறது மட்டும் எப்படிடா கிடைக்குது? இவனுக்கு மட்டும் எங்கேருந்து இவ்வளவு அனுகூலம் கிடைக்குது? யுத்தமே பண்ண தெரியாதவன் ஸ்தோத்திரம் போய் யுத்தம் பண்றான், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான். விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு ராஜாவா மாறுறான். கழுதை மேய்ச்சிட்டு இருந்தவன் திடீர்னு ராஜாவா மாறுறான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் திடீர்னு அரசனா மாறுறான். எங்க இருந்துடா இந்த கிருபையெல்லாம் வந்துச்சு திடீர்னு? நம்மளை பார்த்தும் கேட்ட நாட்கள் உண்டு. எங்க இருந்து இவங்க வந்தாங்க? இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, இவங்க வியாபாரம் இவ்வளவு நல்லா ஓஹோன்னு போகுது, இவங்க வேலையில ஸ்தோத்திரம் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, இவங்க இதுவரைக்கும் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களே, சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? வேடிக்கை. அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு அப்படியே தலைகீழா மாறுறாங்க. உலகம் நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? நமக்கு அவர் அற்புதம் செய்யும் பொழுது சரியாய் பயன்படுத்தாமல் போனது. நமக்கு அவர் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நமக்கு மறு உத்தரவை உடனே 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 கொடுக்கும் பொழுது நம்முடைய ஸ்தோத்திர செயல்பாடுகள் தேவனுடைய காரியத்தை அலட்சியப்படுத்தியதனால, நமக்கு உடனே பதில் தராறதுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட அலட்சியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கு நம்மளை வேடிக்கை பார்க்க வைக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போக காரணம் அவர்கள் கேட்காமலே கர்த்தர் செங்கடலை பிளந்தது. அவர்கள் கேட்காமலே கர்த்தர் யோர்தானை பிளந்தது. அவர்கள் கேட்காமலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தது. அவர்கள் கேட்காமலே கர்த்தர் காடையை கொடுத்தது. அவர்கள் கேட்காமலே மாறாவை மதுரமை மாற்றியது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு முன்பாக, நம்முடைய விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக நமக்கு இன்னது வேண்டும் என்று கொடுத்ததாலதான் நமக்கு இவ்வளவு அலட்சியம் வருது. அலட்சியம் வர்றது காரணம் என்ன? எப்படியாவது நடந்துரும். கேட்காமலே கொடுத்ததுதான் பிரச்சனைனா, நீ கேட்டாதான் கொடுப்பேன்னு கர்த்தர் நிறுத்துறாரு. சிம்சோனை நீ கேட்காமலே நரி பிடிக்க கிருபை கொடுத்த, நீ கேட்காமலே மதுளை தூக்க கிருபை கொடுத்த, நீ கேட்காமலே 1000 பேரை வெட்ட கிருபை கொடுத்த, நீ கேட்காமலே உனக்கு சிங்கத்தை நீ வாயை கிழிக்க நான் பலனை கொடுத்தேன். நீ கேட்காம உனக்கு நான் கொடுத்த பலன் தான் இன்றைக்கு நீ இவ்வளவு துணிகரமா செயல்பட காரணம் என்ன? என்னை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. வேசியின் மடியில படுத்துக்கிட்டு அவர் சொல்ற வார்த்தை, என்னைய யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்னைய யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவன் தலைமயிர் சரிக்க மொட்டையடிக்கப்பட்டு அவன் தன்னுடைய பலனை இழந்து போயிட்டோன்னு நினைக்கிறது எப்ப தெரியுமா? அவன் எப்பயுமே செய்ய முடியும் நினைச்சு செஞ்சப்ப அந்த மதுளை தூக்கிடலான்னு தூக்குறப்ப மதுளை தூக்க முடியல. வாசல் கதவை தூக்கிடலான்னு தூக்குறப்ப தூக்க முடியல. அப்பதான் புரியுது அவனுக்கு, கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை கொண்டு செயல்படுத்தின காரியம் இப்பொழுது செயல்படாம போகுது. இனி என் வாழ்க்கை எப்படியாய் மாறும்? வேடிக்கையாய் மாறியது, செயல்பட முடியாம போனது. ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், உன் செயல்படாத வாழ்க்கை மறுபடியும் செயல்படுவதற்கு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை சிம்சோன் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சிம்சோன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சிம்சோன் என்ன பண்ண துளி அளவும் கூட நினைக்கல. அவர் வேடிக்கை பொருளாய் இருந்தாரு. ஆனா கர்த்தரை நோக்கி ஒரு விசை என்னை பலப்படுத்தும்னு கேட்டாரு பாருங்க. அவரு கொடுத்த கிருபை மொத்த பேரையும் கொண்டுட்டார். அந்த வீட்டுல இருந்த 3000 பேரை என்ன பண்ணிட்டாரு? கண்ணு தெரியாத ஒருவன், பலனை இழந்த ஒருவன், வேடிக்கை பொருளாய் இருந்த ஒருவன் 3000 பேரையும் கொள்ளுவதற்கு எங்கே இருந்து பலன் வந்தது? அதுதான் தயவு. அதுக்கு பெயர் தான் தயவு. கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் உலர்ந்து போன வாழ்க்கை, செயல்படாத வாழ்க்கையை அவர் செயல்படுத்துவார்.
நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எது செயல்படாம இருக்கு? எந்த பகுதி, எந்த வாழ்க்கை, எந்த இடம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் வேடிக்கையா இருக்குதோ அதை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நம்முடைய வேலை மற்றவர்களுக்கு வேடிக்கையா தெரியலாம். நம்முடைய ஜெபம் மற்றவங்களுக்கு வேடிக்கையா தெரியலாம். எது மற்றவருடைய பார்வைக்கு வேடிக்கையாய் தெரியுதோ அதை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. சிம்சோன் தன்னை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தான். கர்த்தாவே, நான் வேடிக்கை பொருள் அல்ல, நான் கர்த்தருடைய நியாயாதிபதி. நான் வேடிக்கை பொருள் அல்ல, நான் கர்த்தருடைய நியாயாதிபதி. ஒரு விசை என்னை நிரப்புங்கப்பா, ஒரு விசை என்னை நிரப்புங்கப்பா. அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு விசை. என்னைய பழித்தவன் என்ன பண்ணக்கூடாது? என் தெய்வத்தை பழித்தவன் இந்த உலகத்துல என்ன பண்ணக்கூடாது? ஒரு விசை, ஒரே ஒரு இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் என் பெருமைக்காக செஞ்சேன். இப்ப நான் கேட்கிறேன், உமக்காக இந்த ஒரு விசை. இந்த பயலுக வெளியில போய் என்ன பண்ணிடக்கூடாது? கிதியோனை நாங்க இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி கொன்னோம், கிதியோனுடைய தெய்வம் அல்லவென்று இவங்க சொல்லிடக்கூடாது. ஒரு விசை சிம்சோனிய இருந்த ஒரு விசை எனக்கு கிருபை கொடுங்க. இந்த இடத்துல இருந்த ஒருவன் உயிரோட என்ன பண்ணக்கூடாது? நம்ம மறுபடியும் ஃபார்முக்கு வரணும்னா, நம்ம மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரணும்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய கரத்து, அவருடைய தயவுக்காக என் மேல் மீண்டும் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஐயா, என் மேலும் உமது ஆவியை மீண்டும் ஊற்றும் ஐயா. நல்லா பார்க்க பள்ளி மிட்டாய் மாதிரி சில பேர் இருப்பாங்க. திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நல்ல புஷ்டியா இருப்பாங்க. காரணம் என்ன? நல்ல ஆகாரம், நல்ல உடற்பயிற்சி, சரியான நேரத்துக்கு தூக்கம். அவனுடைய வாழ்க்கை அதற்கு முன்பாக ஒழுங்கும் கிரகமா இல்லாமல் இருந்தது. நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான், நேரத்துக்கு தூங்க மாட்டான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான், சரீரத்தின் மேல அக்கறை காட்டாதவனா இருப்பான், பள்ளி மிட்டாய் மாதிரி இருப்பான். அதே பள்ளி மிட்டாய் ஒரு மாசம் கழிச்சு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். கேட்டா அவன் வாழ்க்கையை அவன் ஒழுங்குபடுத்துறான். நேரத்துக்கு எந்திரிக்கிறான், நேரத்துக்கு சாப்பிட்றான், நேரத்துக்கு தூங்குறான், செய்ய வேண்டிய எக்ஸசைஸை சரியா செய்யறான். பாடி சும்மா ஜிம் பாடி மாதிரி ஆயிருது. நம்முடைய உலர்ந்து போன வாழ்க்கை மறுபடியும் மாறணும்னா வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துங்க. வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துங்க. உங்கள் வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நாம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பலன் அடைவோம். இந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருவது. பலனை இழந்தவன், வேடிக்கை பொருளாய் மாறப்பட்டவன், கண்கள் பிடுங்கப்பட்டவன், ஆனாலும் செயல்பட காரணம் தேவ தயவு. இன்றைக்கு கேளுங்க, கர்த்தாவை எனக்கு அந்த தயவு வேணும்பா, எனக்கு அந்த தயவு. நான் என் வாழ்க்கையில நான் உலர்ந்து போய் செயல்படாம கிடக்கிறேன், நான் மறுபடியும் செயல்படணும், உடைய தயவு எனக்கு தாங்கப்பா. அதுதான் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம். சீயோன் மௌனமா இருந்தா கர்த்தருக்கு பிடிக்காது. மறுபடியும் சீயோன் ஆரவாரமா மாத்துறதுதான் கர்த்தருக்கு பிரியம். சீயோன் செயல்படாம இருப்பது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. மறுபடியும் சீயோன் செயல்படணும், மறுபடியும் அது உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். சீயோன் உடன்படிக்கை பெட்டியை தூக்காம இருப்பது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. சீயோன் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு சுமந்து வளம் வரணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய வாழ்க்கை செயல்படாம வெறுமையா இருப்பதல்ல, செயல்படணும், சுற்றி வரணும், ஜெபிக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். மூன்றாவது காரியம் பலன், அதாவது பயனற்றவைகள், வேஸ்ட். பீஸ் ஆர் வேஸ்ட். இது இனி பயன்படுவது இல்லை. இனி இது பயன்படுவது இல்லை. எலும்புகள் எப்பயாவது பயன்படுமா? யூஸ்லெஸ், அது பயன்படாது. உப்பு சாரமற்று போனால் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் கீழே கொட்டப்படுவதற்கும் அது என்ன பண்ணும்? வேற ஒன்றுக்கும் பயன்படாது. அதே தான் எலும்பும். எலும்பு உலர்ந்து போச்சுன்னா நாய் கூட என்ன பண்ணாது? எடுத்து கடிக்காது. அந்த எலும்பை நாய் கடிக்கணும்னா கூட அதுல கொஞ்சம் அந்த எலும்போடைய தன்மை இருக்கணும். அந்த எலும்போடு அந்த உள்ள இருக்கிற அந்த சதப்ப ஏதாவது ஒண்ணு அந்த எலும்பு மேல இருக்கும். அப்பதான் நாயாவது அந்த எலும்பு என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் வச்சிருக்கும்.
அப்ப நாய் கூட சிலரை அந்த எலும்பை தொடலைன்னா அந்த எலும்பு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, டோட்டலி டேமேஜ், வேஸ்ட். ஆனா வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆகாதென்று தள்ளின கல்லே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. யாரால் ஆயிற்று? யாரால் ஆயிற்று? அப்ப இந்த வாழ்க்கை மாறுமா? மாறாது. யாரால மாறும்? கர்த்தரால் மாறும். அவரால் மட்டும்தான் மறுபடியும் நம்மள பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆகாதவன் என்று தள்ளினாலும் அழைத்தவர் மீண்டும் நடத்துவார். ஆகாதென்று சொல்லி ஜனங்கள் கொண்டு புதைக்கலாங்க. இந்த எலும்பை கொண்டு போய் ஜனங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பாளையத்துல போய் ஒரு பள்ளத்தாக்குல போய் குழி தோண்டி புதைச்சி அந்த எலும்பு வாட கூட ஊருக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு ஊருக்கு புறம்பே கொண்டு போய் புதைத்து இருக்கலாம், அவர்களை மறந்து இருக்கலாம். ஆனா அழைத்தவரோ அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறபடியினால அந்த எலும்புகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அந்த எலும்புகளை மறுபடியும் சேனையா மாற்றி மறுபடியும் தமது தேசத்திற்கு அவர் என்ன பண்றாரு, கொண்டு வருகிறார். ஒரு நாள் தேசத்தில் வாழ்ந்த கூட்டம் இன்றைக்கு தேசத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டு இருக்கின்றால் கர்த்தர் மறுபடியும் தேசத்திற்கு கொண்டு வருவார். பாபிலோனா இருந்தாலும் சரி, அசிரியாவா இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் அடிமையா இருந்தாலும் மீண்டும் தகப்பனுடைய தேசத்திற்கு அவர் அழைத்து கொண்டு வருவார். காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் எரேமியா கேட்டு கொடுக்கப்பட்டதில்லை, எசேக்கியேல் கேட்டு கொடுக்கப்பட்டதில்லை, கர்த்தரையே கொடுக்கிற. அழைத்தவர் நான், அந்த கூட்டத்தை அழைத்தது நான், இஸ்ரவேல் என்னும் கூட்டத்தை தெரிந்து கொண்டது நான். அழைத்தவன் நான் உண்மையாய் இருக்கிறேன், அழைத்தவரோ நான் மாறாதவராய் இருக்கிறேன். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் இனி கலக்கம் அடைவதில்லை, என் ஜனம் இனி உலர்ந்து கிடப்பதில்லை, என் ஜனம் இனி தனித்திருப்பதில்லை. அவர்களை மறுபடியும் உருவாக்கி தேசத்திற்கு கொண்டு வருவேன். இனி நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் என்று சத்துரு சொல்லலாம். இனி நீ கர்த்தருக்கு பிரயோஜனப்பட மாட்டே, நீ பாவமான மனுஷன், தீர்க்கதரிசி சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லலாம், ஜெபத்துல இருக்கிறவங்க சொல்லலாம், ஏலியை போல ஊழியக்காரன் கூட சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நீ மறுபடியும் பயன்படுவ, நீ விரும்புவாயானால் தேவ மகிமை என்ன பண்ணுவ? அப்படித்தானே போட்டிருக்கு, நீ விரும்பினால் தேவ மகிமையை காண்பாய். நம்மள எந்த இடத்துல வேண்டான்னு யாரு தூக்கி எறிஞ்சாலும், உதவாதவன்னு தூக்கி எறிஞ்சாலும், வேதம் சொல்லுது ஆகாதுன்னு தள்ளுனவன் தான் எனக்கு வேணும். யார் யார் ஆகாதவன் யாரெல்லாம் தள்ளினாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கு தேவைப்படுறாங்க. இதுதான் ஒரு பாட்டு அழகா சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு பாட்டு இல்ல, ஆகாதவன் என்று உன்னை ஆபிரகாமின் தேவன், ஆகாதவன் தஞ்சமென்று தஞ்சமென்று அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை உனக்கொருவர் ஓ ரகதக ரபரஷத ரபலகத ரபலகதரண ஓ ரே கபரஷத ரப. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை உயிர்ப்பிக்க ஒருவர் உண்டு. நம்முடைய கஷ்டத்தில் நமக்கு உதவாமல் போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் கஷ்டத்தில் உதவுவதற்கு ஒருவர் இருக்கிறார். நம்மை சுற்றி வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் வேடிக்கை பார்க்கிற நிலைமையிலிருந்து நம்மை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார்.
நம்மை மௌனமாக்கி இவன் ஏதோ ஒன்று செய்து விட்டான். சகரியாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, போறப்ப நல்லா போனா வரப்ப ஏன் ஊமையா வந்தான்? போறப்ப நல்லா போன வரப்ப ஏன் ஊமையா வந்தான்? ஒரு 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 முறை ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பாவமான ஒருவன் போனா அவன் உயிரோட திரும்பி வரமாட்டான். அப்போ ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கு. இவன் வாழ்க்கை மௌனமாச்சுன்னா கர்த்தர் செயல்படாம இருக்கார். யோபுவை பார்த்து அதானே சொன்னாங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறார். நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்கிற, நீ பண்ண பாவம் தான் உன்னை இப்படி உன் வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு இப்படி வந்து. ஆனா யோபுக்கு தெரியும், நான் ஒரு பாவமும் பண்ணல. நம்முடைய மௌனத்தை பார்த்து அநேகர் நமக்கு ஒரு முத்திரையை போட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை மௌனமா இருக்கிறத பார்த்து அநேக முத்திரையை போட்டிருக்கலாம். சகரியாவை பார்த்து ஒரு முத்திரை போட்டிருப்பாங்க, என்னமோ ஆசரிப்பு கூடாரத்துல என்னமோ பண்ணிட்டான், கர்த்தர் அடிச்சிட்டாரு. இல்லங்க, உங்க மௌனம் ஏன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய மௌனம், சிலருடைய மௌனம் வந்து கர்த்தர் வந்து செயல்படாம வச்சதுனால கிடையாது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வச்சதுனாலதான் கர்த்தர் சிலரை மௌனமா வச்சிருக்கிறாரு. வார்த்தையை போட்டதுக்கு அப்புறம் தானே மௌனமாக்குனாரு. வார்த்தையை போறதுக்கு முன்னாடி சகரியாவை கர்த்தர் மௌனமாக்குனாரா? எப்ப மௌனமாக்குனாரு? அவனுக்குள்ள ஒரு வார்த்தையை போட்டார். என்ன வார்த்தை? உனக்கு ஒரு மகன் பிறப்பான். உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், வார்த்தையை போட்டதுக்கு அப்புறம், விதைய போட்டதுக்கு அப்புறம் தான் மண்ணை போட்டு வாய் அடைச்சாரு. நமக்குள்ள கர்த்தர் விதைய வச்சிருக்கிறதுனாலதான், வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை மௌனமா மாறுது. நீங்க சில சமயங்களை உங்களுடைய வாழ்க்கைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க. நான் என்னமோ பண்ணிட்டேன் அதனாலதான் கர்த்தர், இல்ல வாக்குத்தத்தம் உள்ளவன் வாழ்க்கையிலும் கர்த்தர் சில சமயம் மௌனமா தான் இருப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மௌனமா இருக்காருன்னா நமக்குள் கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கிறாரு. வார்த்தை வைத்தபடியினால் வார்த்தை வளரும் அளவும் நீ மௌனமா இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசட்டும், வார்த்தையை கொடுத்தது கர்த்தர் தானே. வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? அப்போ வார்த்தை வளரும் அளவும், ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை பெற்று எடுக்கும் அளவும், கர்ப்ப வேதனை அவள் எப்படி பெற்றுக்கொள்கிறாரோ அது போல அந்த கர்ப்ப வேதனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மிடத்திலிருந்து வாக்கு தத்தமும் என்ன பண்ணும்? வெளிப்படும். நம்மிடத்திலிருந்து வாக்கு தத்தம், என்ன குற்றங்கள் யாரு வேணா சொல்லட்டும், வாக்கு தத்தம் நமக்குள் இருக்குமானால், கர்த்தர் நம்மோடு பேசினது உண்மையானால், இந்த எலும்பை அழைத்தது கர்த்தர் என்றால் உயிர்ப்பிக்க வைக்கிறதும் கர்த்தர், எனக்குள் அபிஷேகத்தை வைத்தது கர்த்தர் என்றால் என்னை மறுபடியும் செயல்பாட்டுக்குள் கொண்டு வருவது கர்த்தர். நான் செயல்படாமல் வேடிக்கை காட்டுவது போல சிலருக்கு தெரியலாம். அபிஷேகம் பண்ணது கர்த்தரா இருக்குமானால் மறுபடியும் செயல்படுத்துவார். அழைத்தவர் கர்த்தராய் இருப்பார் என்றால் மறுபடியும் 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 மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி நம்மை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பேதுருவின் வாழ்க்கையில நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். பேதுருவின் வாழ்க்கையில இயேசுநாதர் 3 வருஷத்துக்கு அப்புறமா, இயேசுநாதர் மரித்து உயிர் தந்ததுக்கு அப்புறமா பேதுருவுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. 12 சீஷர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. இப்ப 12 சீஷர்களையும் ஊர் என்ன சொல்லியிருக்கும்? பன்னெண்டு சீஷர்களும் இதுவரைக்கும் இயேசுநாதர் கூட இருந்தவங்க, இயேசுநாதர் கூட ஊழியம் செஞ்சவங்க, இயேசுநாதர் கூடயே படகுல போனவங்க, சாப்பாடு சாப்பிட்டவங்க, எல்லாம் பண்ணவங்க. இன்றைக்கு அவர் மரித்துட்டார். இன்றைக்கு இயேசுநாதர் உலகத்துல மனித ரூபத்துல இல்ல, மாம்சீகத்துல இல்ல. இப்ப இந்த 12 பேர், அதாவது 11 பேருடைய நிலைமை என்ன? அந்த 11 பேருடைய குடும்பத்தை பார்த்து, 11 பேருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ஊர் என்ன சொல்லியிருக்கும்? எப்படிப்பட்ட கேவலமா பேசியிருக்கோம்? இயேசு இயேசுன்னு போனா, இப்ப அந்த இயேசு எங்க போனாருன்னு தெரியாம போறான் பாரு. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இயேசு இயேசுன்னு போனா, இயேசு எங்க போனாருன்னு தெரியாம இவன் ஒரு பக்கம் என்ன பண்றான்? போகிறான். ஒழுங்கா மீன் சொந்தமா ஒரு படகு வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏசு கூப்பிட்டாருன்னு வலைய விட்டு போனா, படக தானம் பண்ணிட்டு போனா, இப்ப என்ன ஆச்சு பார். நமக்கும் வார்த்தை இந்த மாதிரி வந்திருக்கும். நமக்கும் வார்த்தை இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க?
ஜபம் ஜபம்னு போனா, சர்ச்சு சர்ச்சுன்னு போனா, ஏசு ஏசுன்னு போனா, ஆராதனை ஆராதனை போனா, வேலையை விட்டுட்டு கூட போனா, வேலையே வேண்டான்னு போனா, இன்னைக்கு அவன் வாழ்க்கை என்னாச்சுன்னு கேட்கும் இந்த உலகம். இந்த உலகம் இவனும் வியாதியா இருக்கிறானே, இவனுக்கும் கடன் பாரம் இருக்கு, இந்த உலகம் கேட்கும். அப்படின்னு சொல்லி பேதுருவை ஏளனமாய் பார்த்த ஜனங்களுக்கு மத்தியில தான் 3000 பேரை கர்த்தர் கூட்டி பிரசங்கம் பண்ண வைத்தார். அப்ப ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றி 3000 பேருக்கு பயன்படுத்தினதும் கர்த்தர் தான். 5000 பேருக்கும் பயன்படுத்தினது கர்த்தர் தான். திரளான ஜனங்களுக்கும் பயன்படுத்தினது கர்த்தர் தான். கொர்நேலியுவின் வீட்டுல பயன்படுத்தினதும் கர்த்தர் தான். அதே பேதுரு யோவானை வைத்துதான் ஆலயத்தின் வாசல்ல பல ஜனங்களுக்கு மத்தியில சப்பானியை நடக்க வச்சதும். அப்ப ஆகாதவன் யார் தள்ளினாலும் அழைத்தவர் தள்ள மாட்டார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய கிருபை, அதுதான் தயவு. சீயோனுக்கு நான் தயை செய்வேன், அவர்கள் ஆகாதவர்களாய் போன இடத்தில் நான் மறுபடியும் அவர்களை நாட்டுவேன். பேதுருவை சொன்னது உண்மை, சகரியாவை திட்டியது உண்மை, சிம்சோனை பார்த்து கேலிக்கிணல் செய்தது உண்மை. ஆனாலும் தயவுள்ளவர், தயவுள்ளவர். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை, எனக்கு ஒரு சேனை வேண்டும், நீ ஆதி அன்புக்கு திரும்புவாயானால் 7 சபைக்கு சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளை நீ உன் வாழ்க்கையில், நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடிப்போமானால் நம்மையும் உயிர்ப்பிக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்மை வேடிக்கை பார்க்கிறவர்கள் மத்தியில் இருந்து எடுத்து நம்மை பயன்படுத்துவது கர்த்தர். தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல, ஆண்டவர் என் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்குப்பா, உலர்ந்த என் வாழ்க்கை உயிரடைய வேண்டும் ஆண்டவர்.